அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிஞ்சிரட்டும். இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னா, நம்ம வடகம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வடகம் இதில் தாளிப்புக்கு வடகம் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மொத்தமாக 2 எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பேரலாக நம்ம மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் வெங்காயம். இது நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கூட நான் வந்து கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. நான் ஒரு லெமன் சைஸில் இருக்கிற புளி வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சேர்வில் தான் நம்ம வந்து காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி தேவைப்படுறதுனால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த குழம்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது தண்ணி மாதிரி இருந்தது. இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை வாசனை போகும். நம்ம மீன் ஆட் பண்ணும்போது அதிலிருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் இல்லையா, ஸோ அப்போது நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வற்றி வரணும். நான் எடுத்துருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா ஊளி மீன். இது வந்து 1 கிலோ அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த மீன் குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துட்டக்கப்புறம் நம்ம இதில் மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மீன் குழம்பு வந்து நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்ட்டானா பொங்கி வெளியே வந்துடும். ஸோ அதனால் பாயில் ஆனதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம மீன் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை, ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் சோறு இருக்கு இல்லையா, ஸோ அதோடு நீங்கள் சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி தோசை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசையோடு இந்த மீன் குழம்பு சர்வ் பண்ண இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி கூட இதில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம்.
எத்தனை பேர் நீங்கள் மீன் குழம்பு நெய்ச்சோரோட சேர்த்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஷ் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மீன் குழம்பு நல்லா கொதித்து அந்த நல்லா வாசனை வந்தக்கப்புறம் தான் நம்ம வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் இந்த சேனலில் உடைய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Keep supporting my channel.